ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 4வது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலிகள் வந்து போயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. குறிப்பாக ரியா வந்துட்டு இந்த பொண்ணெலாம் எப்படி 50 நாள் இருந்துச்சு எனக்கே தெரியலன்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, போத்தன் வந்துட்டு விஜய், பார்வதி, கமருதீன், வினோத் இவங்க 3 பேர்கிட்டையும் எச்சரிக்கையாக இருங்க, அரோராவை நம்பவே நம்பாதீங்கன்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அருமை அருமை அருமையோ அருமை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி விஜய், பார்வதி அம்மாவும் ரொம்ப அழகாக வந்துட்டு எல்லாரையுமே சூப்பராக வந்து இது பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3 ஃபேமிலியில் எந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷன் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன்னு ஃபஸ்ட்டு சுபிக்ஷா, அடுத்தது ஒருத்தங்க இப்படின்னு ஒரு இதாக போட்டுட்டு வராங்க. அதை வேறு நீங்கள் வேறு கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க மிட் வீக் எவிக்ஷன் இருக்கான்னு. இல்லைன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். ரைட், இப்போ வந்துட்டு அந்த அனலைசஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா கானாவனத்து இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,37,567 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.19. சந்தோஷமாக தான் இருக்குது. வினோத்துக்கு இவ்வளோ ஓட்டு வர்றது கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ தான் வந்துட்டு எஃபர்ட் போட்டாலும் நம்மளுக்கு ஓட்டு வரல அப்படின்னு ஏங்குற கண்டஸ்டன்ஸ்க்கு இவங்களோட ஓட்டை பார்த்து கண்டிப்பாக ஒரு பொறாமை வரும். ஏன்னா நான் கானாவனத்தை குறை சொல்ல வரல. ஏன்னா கானாவனத்துக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது, லக்கு இருக்குது. அவருக்கு வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வந்து ஆவலாக இருக்காங்க, அவருடைய கேம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு எவ்வளோ எஃபர்ட் போட்ட விஜய் போடுறதுக்கு அந்த ஓட்டு வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக எனக்கும் இருக்குது, விஜய் போடுறது ரசிகர்களுக்கு இருக்குது. ஆனாலும் வினோத் வந்து சூப்பரான தங்கமான மனிதர், வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. சரிங்களா? அதேமாதிரி அவரோட அந்த கவுண்டர்ஸ்க்கு அதேமாதிரி நம்ம கமருது கூட நிற்கிற அந்த விஷயங்களை வந்துட்டு போத்தனே ரொம்ப பாராட்டேன். நீங்கள் நிறைய நேரங்களில் நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நின்னீங்க அப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 91,071 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.02. ஸோ திவ்யாவை அழகாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. திவ்யா ட்ரிகர் பண்ணுறாங்க, ரொம்ப பொறுமையாக பார்த்து டீல் பண்ணுங்க, அவங்க வார்த்தையாக பிடுங்குறாங்க அப்படின்ட்டு நம்ம கமருதனோட ஃப்ரெண்டு போத்தன் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருக்குமே திவ்யா கிட்ட எப்படி அவங்க தான் வார்த்தையை பிடுங்குறாங்கன்னு தெரியுதுல்ல, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் இது பண்ணுறீங்க? அதாவது முட்டாளை ஆக்கிறவங்கள விட முட்டாள் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம குறை சொல்லணும். அவங்க வந்து அவங்களோட கேமை இது பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு முதல் இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதேமாதிரி கமருதன் வந்து திவ்யா கிட்ட வந்து சாரி சொல்லி ஒரு ஹக்கை கொடுத்தாரு. எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க அது தப்பு அப்படின்ட்டு, ஸோ இதை மன்னிச்சிருங்க, நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. திவ்யாவுக்குமே வந்து கமருதி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால தான் விஜய் பார்த்துக்கிட்டே அவர் பேசும்போது கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு பொசசிவ் இருக்கோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். 3வது பேச பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,276 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.3. விஜய் பார்வதிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டு கண்டிப்பாக வரும், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே கம்மியாக இருந்தாலும் அஃபிஷியல் ஓட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சீசன் 9க்கு ஒரு ஆங்கராக இருந்தது தம்மா தொண்டு. ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையும் நிறுத்துகிற மாதிரி இந்த பொண்ணு தான் இந்த சீசன் 9 தூக்கி நிறுத்திச்சு. அது வந்து யாராலும் மறுக்கவே முடியாது. ஹேட்டர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, சப்போர்ட்டர்ஸ்க்கு இருந்தாலும் சரி, இந்த பொண்ணால் தான் கண்டென்ட்டு. பிக் பாஸ் டீமுக்குமே அந்த பொண்ணு தான் கண்டென்ட்டு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றி தான் வந்து வந்தவங்களாம் பேசினாங்களே தவிர மற்றவங்க யாரையும் பற்றி பேசவே இல்லை. கனியை பற்றி பேசலை, எல்லாரையும் பற்றி கொஞ்சம் சின்னதாக. ஆனால் விஜய் பார்வதி சுற்றி இருக்கிற அரோரா, விஜய் பார்வதி சுற்றி இருக்கிற கமருதீன் இப்படி தான் வந்து கண்டென்ட் போகுது. அப்படின்னும் போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஓட்டு கம்மியாக இருக்குன்றது என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைனா, விஜய் பார்வதி வந்து யாருமே நினச்சி பார்க்கல டிக்கெட்டு பின்னால் அடிப்பாங்கன்ட்டு. எனக்குமே இல்லை, ஆனால் அடித்தா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க விஜய் பார்வதி கிட்ட, லிமிட் வச்சுக்கோமா அப்படின்னு. அவங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 47,930 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.43. ஸோ அரோரா ஃபர்ஸ்ட்டு டைம் டவுனில் இறங்குறாங்க. சரிங்களா? இப்போது கனியை பற்றி பார்க்கலாம். ஸோ கனி கண்டிப்பாக வந்து ஒரு தரமான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வெஞ்சன்ஸ் வந்துட்டு பார்வதி மேலே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நடுவில் கம்மியாச்சு, இப்போ திரும்பவும் வந்துச்சு. ஏன்னா விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்களே, பார்வால் கண்டென்ட் கொடுக்க முடியுது, ஏன் ஒன்றால் கொடுக்க முடியல, நீ அவளை விட திறமைசாலின்ட்டாங்க. அதனால் எப்படியாவது கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போகலான்னு இருப்பாங்க. நீங்கள் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் காலையில் நிறையா கண்ணு கொடுத்து டிவியில் நிறையா வந்திருப்பீங்க, அதனால் வெயிட் பண்ணுங்களாம். ஏமா நாங்கள் பாடு ஜாலியாக விளையாடுறத கண்டென்ட் எப்போ பார்த்தாலும் டிவியில் வரதான் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க. ஸோ கனி 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,816 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.06.
ஃபர்ஸ்ட் டைம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ தோணுது ஐயாச்சாமி வருவாள் இவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஏன்னா எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் விஷயம் நடக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், அது இன்னும் நடக்கவே இல்லை. அது ஒரு வேளை இந்த அரோராவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க கமருதனோட ஃபேமிலி அவங்க அக்காவும் ஃப்ரெண்டும் வெளியே போனாங்க சரிங்களா. போன உடனே இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. யார்கிட்ட? நம்ம இவங்கக்கிட்ட, திவ்யா கிட்ட. அப்போது ஹக் பண்ணுறாரு. இவங்க வாலண்டாக வந்துட்டு என்னை பற்றி எதுவும் சொல்லலையா, உங்களை பற்றி அப்படி சொல்லி சைடில் கட்டிப்பிடிக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் இப்படி ஹக் பண்ணிங்க. அப்புறம் வாலண்டாக அவர் ஹக் பண்ணுறாரு. என்னங்க இதெல்லாம் புரியல எனக்கு. இதுலேயும் வந்துட்டு சூப்பராக அவங்க ஃப்ரெண்டு கலாச்சார் என்ன தெரியுங்களா, அரோரா உங்களோட கேமில் 4 வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, எப்போ இவங்க விட்டுட்டு வெளியே வந்தீங்கல்ல அப்போயே உங்களோட கேம் முடிஞ்சிச்சுன்ட்டார். கதம் ஓகேயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் புரிய வருது நிறைய பேருக்கு அரோராவை பற்றி. பார்க்கலாம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 43,866 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.72. ஸோ சாண்ட்ரா நல்லா நானும் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். விஜய் பார்வதி அம்மா விட்டு பிரியவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக கமருதீன் கிட்ட எப்போல்லாம் பேசுகிறாங்களோ அப்போல்லாம் அவங்க இருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிலாம் சொல்லுங்கள். ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி போன வாரம் ஃபுல்லாக அழுதாங்க. அது எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன அடுத்த நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இது அவங்க கிடையாதுன்ற மாதிரி நம்மளை வந்து குழப்புறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 37,902 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.67. வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க சபரியோட கேம் போச்சு. ரியாலாம் கலாய்க்கிறாங்க. ஏன்னா ரியாவை வந்து வச்சு செஞ்சார் போன வாட்டி. என்னங்க நீங்கள் அந்த ஷோலெல்லாம் எப்படி இருந்தீங்க, இப்போனா இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்கன்னு. கடைசியாக போத்தன்னு சொல்லும் போதெல்லாம் வெளியே போய் உக்காந்துட்டார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சபரி எப்படி இருந்தார் ஒரு ஃபஸ்ட்டு வாரம் 2 வாரத்துலலாம் ரொம்ப கஷ்டம். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 35,780 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.29. ஸோ விக்ரம் வந்துட்டு இன்றைக்கி வந்து செம்மையாக வந்து நம்ம விஜய் பார்வதி அம்மா செம்மையாக கலாய்ச்சாங்க. செம்மையாக நாசூக்காக கலாய்ச்சாங்க. பா நீ வந்து விஜய் பார்வதிக்கிட்ட பகையாகவே இருப்பா, அதுதான் நல்லது. அதேமாதிரி உங்களோட காமெடியை மற்றவங்களோட மனசை புண்படுத்தாத மாதிரி பார்த்துக்குப்பா அப்படின்னாங்க. ஏன் பகையாகவே இருக்க சொல்கிறாங்கன்னா அவர் வளர்ப்பை பற்றி பேசியிருக்காரு. எவ்வளோ காண்டாக இருக்கும் அவங்களுக்கு இல்லை. அதாவது டார்க் காமெடி அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற லீலைகள் ரொம்ப அட்டுடைகள்லாம் வந்து எக்கச்சக்கம். அதனால தான் அவங்க வந்துட்டு அவர்கிட்ட பழக மாட்டாங்க. ஈவன் தோ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி நெருக்கமாக அவர் பார்க்குறாரு. வேலைக்காகல. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,675 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.27. வந்தவங்க எல்லாருமே பாராட்டும் ஒரே விஷயம், அமித் இஸ் எ குட் ஜென்டில் மேன், நல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்ரீரஞ்சனி வந்து இவங்ககிட்ட பேசி மண்டே குழப்பி விட்டாங்க. இப்போ இவருக்கு வந்துட்டு விஜய் பார்வதி எது பண்ணாலும் அது கேம் மாதிரியே தெரியுது. கேம் இல்லாமல் இருந்தாலும் அது கேம் மாதிரி தெரியுது. பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறது. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 28,697 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.05. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் சுபிக்ஷா வெளியே போகிறது வாய்ப்பு 99.99% இருக்குது. ஏதாவது தெர் இஸ் எ சான்ஸ் மாறிச்சுன்னா மட்டும் இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்களே பாருங்களேன், ஏதாவது கண்டென்ட் இருக்கா? எப்போ கண்டென்ட் கொடுத்தாங்க கடைசியாக யோசிச்சு பார்த்தா கிபி 1945 இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. விக்ரம் ஷேடோ அப்புறமா அந்த அன்புகாங் ஷேடோலையே வந்துட்டாங்க இவ்வளோ தூரம். ஸோ இதுவே ரொம்ப லாங் அப்படின்றது மாதிரி தோணுது. சுபிக்ஷாவையும் அரோராவும் வெளியே அமைச்சா கூட சந்தோஷம் தான். ஏன்னா கண்டென்ட் கொடுத்து எவ்வளோ பட்டு அசிங்கப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்ச எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க வேஸ்ட் பண்ணாங்க. இப்போ சப்போஸ் இவங்க உள்ளே இருந்தாங்கன்னா நல்லா விளையாடுற ஒருத்தர் வெளியே போகணும். அதுதான் லாஸ்ட் டைம் எல்லாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,68,580 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோட ஃபேன் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.